கயல் என்பவர் முதல் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 225 மதிப்பெண்களும், இரண்டாம் திருப்புதல் தேர்வில் 500 மதிப்பெண்களுக்கு 265 மதிப்பெண்களும் பெற்றாரெனில் அவரது மதிப்பெண்கள் அதிகரிப்பின் சதவீதம் எவ்வளவு? இந்த கணக்கை வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ என்ன கொஸ்டின் அப்படின்னா, அந்த கைல் அப்படிங்கிறவங்க 2 எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல 225 எடுத்திருக்காங்க, ரெண்டாவது எக்ஸாம்ல 265 எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட ரெண்டாவது எக்ஸாம்ல கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்காங்க. அந்த அதிகமாக எடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த மதிப்பெண்கான அதான் அதிகரிப்பு, அது அந்த மதிப்பெண்கான சதவீதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை எப்படி போடலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அந்த 500க்கு 225 அப்படிங்கிறது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து 500க்கு 265 மார்க் எடுத்தாங்களா, அது எவ்வளோ சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் கண்டுபிடிச்சு அதுக்குள்ள உள்ள டிஃபரன்ஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் வரும், அதுதான் அதிகரிப்பின் சதவீதம். இப்போ பார்ப்போங்க. முதல் திருப்புதல் தேர்வில் பெற்ற மதிப்பெண்ணுக்கான சதவீதம். சரிங்களா? 500க்கு 225 எடுத்துருங்க, அதுல எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதோட நம்ம என்ன பண்ணணும், 100% பெருக்கணும். சரிங்களா? 500க்கு 225 எடுத்திருக்காங்க அப்படின்னு போட்டுட்டு அதோட நம்ம என்ன பண்ணணும், 100% போட்டுக்கணும். இந்த பர்சன்டேஜ் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணணும். மேலே 2 0 இருக்கு, இங்க 2 0 இருக்கு, அடிச்சிட்டோம். இப்போ இதை 5ஆல் அடிக்கிறோம். 4 5 5, 4 5 20, மிச்சம் 2 இருக்கு, 2 சேர்த்தோம்னா 25 ஆயிரும். 5 5 25. சரிங்களா? அப்போ 45 இந்த பர்சன்டேஜ் அப்படி போட்டுக்கணும். முதல் திருப்புதல் தேர்வில் பெற்ற மதிப்பெண்ணுக்கான சதவீதம் 500க்கு 225 அப்படிங்கிறது 45%. சரிங்களா? இப்போ இரண்டாவது திருப்புதல் தேர்வில் பார்ப்போம். இரண்டாவது திருப்புதல் தேர்வில் பெற்ற மதிப்பெண்ணுக்கான சதவீதம் எவ்வளவு மார்க் எடுத்தாங்க? 500க்கு 265 எடுத்தாங்க. சரிங்களா? அப்ப 500க்கு 265 அப்படின்னு போட்டுக்கிட்டு 100% நம்ம பெருக்கணும். சரிங்களா? அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 0 இருக்கு, 2 0 இருக்கு, அடிச்சிட்டோம். இப்ப இதையும் 5ஆல் அடிக்கிறோம். 4 5 5, 5 5 25, 26ல 5 5 25. சரிங்களா? மிச்சம் 1 இருக்கு, 1 சேர்த்தோம்னா 15, 3 5 15. அப்போ 53%. இரண்டாவது திருப்புதல் தேர்வில் பெற்ற மதிப்பெண்ணுக்கான சதவீதம் 53%. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது கூட உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். செகண்ட் தேர்வுல உள்ள மதிப்பெண்ணுக்கான சதவீதம் எவ்வளவு அப்படின்னா 53% மைனஸ் ஃபர்ஸ்ட் தேர்வுல பெற்றாங்களே அதுக்குள்ள மதிப்பெண்ணுக்கான பர்சன்டேஜ் வந்து 45%. இப்போ 53ல இருந்து 45 நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 8. சரிங்களா? அப்போ 8%. அப்ப இதுதான் வந்து அவங்க பெற்ற மதிப்பெண்ணுக்கான அதிகரிப்பின் சதவீதம் 8%. இது கண்டுபிடிச்சாச்சு. இது ஒரு மெத்தட். அடுத்து செகண்ட் மெத்தட். இந்த செகண்ட் மெத்தட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரெண்டுமே அவங்க என்ன பண்ணிருக்காங்க, 500 தான் எழுதிருக்காங்க. சரிங்களா? ரெண்டுமே அவங்க 500 மார்க்கு தான் எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட ரெண்டாவது எக்ஸாம்ல எவ்வளவு எடுத்திருக்காங்க, எவ்வளவு கூட எடுத்திருக்காங்க, 40 கூட எடுத்திருக்காங்க. அதாவது 265ல இருந்து 225 கழிச்சிட்டோம்னா 40. அப்ப 40 மார்க் கூட எடுத்திருக்காங்க. அப்போ 500க்கு 40 அப்படிங்கிறது எவ்வளவு சதவீதம் கண்டுபிடிச்சோம்னா அதுதான் அதிகரிப்பின் சதவீதம். இது ஒரு ரெண்டாவது மெத்தட். ஃபர்ஸ்ட் மெத்தடோட ரெண்டாவது மெத்தட் ஈஸியா இருக்கும். இந்த மெத்தட் வந்து அவனை புரிஞ்சுக்க தெரியும். சரிங்களா? 500க்கு ரெண்டுமே 500 தான் எழுதிருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல 225 எடுத்திருக்காங்க, ரெண்டாவதுல 265 எடுத்திருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ல ரெண்டாவது எக்ஸாம்ல 40 கூட எடுத்திருக்காங்க. ரெண்டுமே 500க்கு தான் எழுதிருக்காங்க. அப்போ ரெண்டுமே காமனா ஒரே மார்க்கு எழுதிருக்கும் போது அதுல எவ்வளவு கூட பெற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த 500 நம்ம மையமா வச்சுக்கிட்டு அடிப்படையா வச்சுக்கிட்டு அதுல எவ்வளவு அதிகம் வாங்கியிருக்காங்க, 40 வாங்கியிருக்காங்க. அப்ப 500க்கு 40 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் அதிகரிக்கும் சதவீதம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், 500க்கு 40 வந்து அதிகமா எடுத்திருக்காங்க. அப்ப 500க்கு 40 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? அப்ப 100% நம்ம பெருக்கிட்டு எப்பயும் போலவே நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 0 2 0 அடிச்சிட்டோம். சரிங்களா? இது 5 5ஆல் அடிக்கணும். 4 5 5,
8 5 40. அப்ப மிச்சம் 8 மட்டும் தான் இருக்கு, 8%. அப்போ இதுதான் வந்து அதிகரிப்புக்கான சதவீதம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தோட ரெண்டாவது மெத்தோட ஈஸியா இருக்கும். சரிங்களா? எந்த மெத்தட் உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்குதோ ஆனா போட்டுங்க. ரெண்டு மெத்தடுமே நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? சில கணக்குல வந்து இந்த மெத்தட் நமக்கு யூஸ் ஆகும், சில கணக்குல இந்த மெத்தட் யூஸ் ஆகும். ரெண்டு மெத்தடுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்படிதான் இந்த மாதிரி கணக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதிகரிப்பின் சதவீதம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒருவேளை வந்து இதை அப்படியே மாத்தி கூட வேற மாதிரி கொடுத்து குறைவு ஏதாவது மார்க் குறைவாக எடுத்திருப்பாங்க, அதுக்கான சதவீதம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அப்ப இந்த கணக்கை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா எப்படி கேட்டாலும் நம்மளால போட முடியும். ஓகே.